அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், என்னோடய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் இந்த விஷயத்தில் இந்த ஒரு பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னா, கல்யாணம் பண்ண காத்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னாடி கல்யாணம் பண்ண போகிற நண்பர்கள் யாருவாக இருந்தாலும் தயவு செய்து சொல்கிறேன், ஒத்த ரூபா கூட கடன் வாங்காமல் கல்யாணம் பண்ணுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற கல்யாணம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. உங்களோட வாழ்க்கையில் முதலடி எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அதுக்கான முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு நீங்களே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூபா கூட கடன் வாங்காமல் கல்யாணம் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் ஒரு 100 ரூபா கடன் வாங்கினாலும் கூட அது உங்களை உங்களோட சந்தோஷத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களோட சந்தோஷத்தை ரொம்பவும் பாதிக்கும். சரிங்களா? ஒரு 100 ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னா 100 200 ஆகும், 200 300 ஆகும், 300 1000 ஆகும், 1000 2000 ஆகும், 5000 ஆகும், 10,000 ஆகும், 1,00,000 ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகமாக போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கே தயவுசெய்து யார்ட்டையுமே கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா ஒத்த ரூபா கூட கடன் வாங்காமல் கல்யாணம் பண்ணுங்கள். அதே போல் வாழ்க்கையும் கடன் வாங்காமல் நம்ம 2 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் அது நம்ம அன்றாட உழைச்சி சாப்பிட்ற சம்பாதிச்சு சாப்பிட்ற உணவாக தான் இருக்கணும். அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி சாப்பிட்றது ஒரு இது இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு அந்த கடன் தான் உங்களோட சந்தோஷத்தை முக்கியமாக உங்களை ரொம்ப உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும், உங்களோட வாழ்நாளை குறைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். யாருமே கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் கடன் தான் ஆகும். நீங்கள் அந்த கடனை அடைக்கவே முடியாது. வாழ்க்கையில் கடன் அடைக்கணும் போடுவீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையினுடைய சந்தோஷம் மிக மிக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ என்னோடய லைஃப்பில் நடக்கிறத சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் சொல்கிறேன். எல்லார் விஷயத்துலையும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தயவுசெய்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாதீங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் கூட ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் சரி, தவணை முறையில் தயவுசெய்து எடுக்காதீங்க. இருக்கிறது என்னவோ அதை வச்சு வாழ கற்றுக்கங்க. உங்களுக்கு 100 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு 50 ரூபாய்க்கு ஒரு நாளோட வீட்டு செலவு வருது அப்படின்னாங்கன்னா, மிச்சம் 50 ரூபா இருக்கா, அதில் 30 ரூபா எடுத்து சேவ் பண்ணுங்கள். மிச்சம் 20 ரூபா உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எதுக்காவது உங்களுக்கு உபயோகப்படும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு பொருள் ஏதாவது வாங்கணுன்னா சேர்த்து வைக்கிறதுல எடுத்து வாங்குங்க. தயவுசெய்து கடன் வாங்கி வாங்காதீங்க. இப்போ பூராமே எல்லாமே தவணை முறையில் எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷன் வந்துருச்சு. எல்லாமே இஎம்ஐயிலே தர்றாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஒரு மிக்ஸி வாங்குகிறோம், ஒரு கிரைண்டர் வாங்குகிறோம். நம்ம ஈஸியாக நம்ம வேலை பார்க்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளோட சுமையை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட சுமை கூடுமே ஒழிய கண்டிப்பாக குறையாது. இதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்னது இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுவோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.